அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஒரு சமூக நீதி ஆட்சி என்று நானே அழைக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் ஒரு 10 வாரங்களுக்குள் 3வது என்கவுண்டர், ஒரே வழக்கில் 2வது என்கவுண்டர். இதுவரைக்கும் எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தது சைசிங் ராஜா ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தான் கைது செய்யப்பட்டார், கடப்பாவில், ஆந்திராவில் கடப்பாவில் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று. கிளாரிபிகேஷன் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருந்து வருது. சைசிங் ராஜாவை நமக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யவில்லை. இதுலயே குழப்பமா இருக்கு. எந்த வழக்கில் யாரை கைது பண்ணாங்கன்றதே குழப்பமா இருக்கு. 16 என்கவுண்டர் இந்த ஆட்சியில நடந்ததுன்னா உங்களுக்கும் யூபிக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வி எழும்புகிறது. உங்களுக்கும் நார்த் ஈஸ்ட், மணிப்பூர் போன்ற இகுதிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்விகள் எழும்புகிறது. டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை எப்பொழுது நீங்கள் ஏடிஜி எல்லண்டோவாக மாற்றி அருணை சிஓபியாக கொண்டு வந்து அங்கே பணி செய்து கொண்டிருந்த கமிஷனரை வெளியேற்றி அங்கே பணி செய்து இருந்த 2 அடிஷனல் கமிஷனர்ஸும் வெளியேற்றினீர்களோ, அதற்கு பின்பு ஏற்பட்டதான் இந்த 3 என்கவுண்டர்ஸ். நீங்கள் இடம் மாற்றிதான் இது போன்ற கொலையாளிகளை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக நான் வைக்க விரும்புகிறேன். கொலையாளிகள் வார்த்தை கொஞ்சம் அதிகபட்சமா தெரியலையா? நீங்கள் மனு செய்து கஸ்டடி பெறுகிறீர்கள். நீங்கள் மனு செய்து கஸ்டடி பெற்ற திருவங்கடத்தை காப்பாற்ற தரம் இல்லாத ஒரு காவல்துறை. How much care you should have taken. ஒரு கொடூர குற்றத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். BNSS உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குதுன்னா செயின் போடுறதுக்கு, ஹேண்ட்கப் போடுறதுக்கு போட்டீங்களா? இதுதான் உங்க வழக்கா? செயின் போட்டவர் தான் உங்கள்கிட்ட ஓட்டிட்டாரா? இந்த மனிதர்களை செயின் போடக்கூடாது என்ற வாதங்கள் வைக்கக்கூடிய நானே உங்களை வாதத்திற்காக கேட்கிறேன், ஏன் நீங்க செயின் பண்ணாம கொண்டு போறீங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது அப்படிங்கிற தரவுகளை முன்வைக்கிறாங்களா காவல்துறை? அப்ப அதற்கு என்ன பதில் கொடுப்பது? காவல்துறை தான் வைக்கிறாங்க. கட்சிகள் சொல்லவில்லை, எதிர்கட்சிகள் சொல்லவில்லை, டேட்டா சொல்லவில்லை. இந்த போலீஸ் ஸ்டேட்டா மாறணும்ன்ற ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்கா? ஹென்றி ஃபேனோட குரல் அது தெரியுது. அப்படி அலோவ் பண்ணிட்டாங்கன்ற வருத்தம் தான் எங்கிட்ட இருக்கு. ஜெய்பீம் படத்தை பார்த்து கண்ணீர் சிந்தியவர் என்று எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது என்றால் அவர் கையை தாண்டி நடக்குதா? இஸ் ஹி கெப்ட் இன் தி டார்க்? அருண் போன்றவர்கள் செயல்படுகின்ற வழி கோழைத்தனம் என்று கூற விரும்புகிறேன். சட்டசபை நடக்கக்கூடிய நேரத்தில் நடந்த கஸ்டோடியல் டேட் எல்லாம் மறந்துட்டோமா? ஏப்ரல் மாதம் 22 நடந்த கஸ்டோடியல் டேட், நம்ம விக்னேஷுடைய கஸ்டோடியல் டேட் சென்னை செக்ரட்டேரியட் காலனியில் நடந்தது ஏப்ரல் 2022. ஒரு பைசா SC ST வன்கொடுமை சட்டத்தில் இன்னும் உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கவில்லை. Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடன் வந்திருக்கிறார் மனித உரிமை செயற்பாட்டாளர், மக்கள் கண்காணிப்பு மரியாதைக்குரிய ஹென்றி ஃபேன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 3வது என்கவுண்டர் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு தொடர்பாக. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு 16வது என்கவுண்டர் அப்படின்னு செய்தி அறிஞர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து என்கவுண்டர்ஸ், வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தமிழ்நாடு போலீசிங் சார்? அதாவது இந்த பத்திரிகை செய்தி, இந்த இன்டர்வியூ கொஞ்சம் வருத்தத்துடன் நான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக கருதுகிறேன். இது கோபத்துடன் மட்டுமல்ல, ஆழ்ந்த வருத்தத்துடன் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. இதுல எந்த மகிழ்ச்சிக்கும் இடமில்லை. காரணம், இந்த ஆட்சியில் ஒரு சமூக நீதி ஆட்சி என்று நானே அழைக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் ஒரு 10 வாரங்களுக்குள் 3வது என்கவுண்டர், ஒரே வழக்கில் 2வது என்கவுண்டர், ஆட்சியினுடைய 16வது என்கவுண்டர். நேற்றைய தினம் வரைக்கும் ஊடகங்கள் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டது சைசிங் ராஜாவை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் என்று. இன்று காலை 6:15 மணிக்கு என்னுடைய முதல் இன்டர்வியூ போயிடுச்சு. இது வரைக்கும் எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தது சைசிங் ராஜா ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தான் கைது செய்யப்பட்டார், கடப்பாவில், ஆந்திராவில் கடப்பாவில் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று. இப்போ கிளாரிபிகேஷன் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருந்து வருது. சைசிங் ராஜாவை நமக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யவில்லை, நாங்கள் வேற வழக்கில் கைது செய்து அதில் ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்காக நீலாங்கரை செல்லும் பொழுது நடந்த சம்பவம் என்று கூறுகிறார்கள். இதுலயே குழப்பமா இருக்கு. எந்த வழக்குல யாரை கைது பண்ணாங்கன்றதே குழப்பமா இருக்கு. அந்த கிளாரிபிகேஷன் கொடுத்ததுனால இன்னும் குழப்பங்கள் இருக்கு.
அந்த கிளாரிபிகேஷன் கொடுத்ததுனால இன்னும் உள்நோக்கம் நிறைய இருக்கு, உண்மைகளை மறைக்க என்ற சந்தேகத்தை, ஆழ்ந்த சந்தேகத்தை காவல்துறையை எழுப்பிக் கொண்டிருக்கு என்று பொறுப்புடன் கூற விரும்புகிறேன். 16 என்கவுண்டர் இந்த ஆட்சியில நடந்ததுன்னா உங்களுக்கும் யூபிக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வி எழும்புகிறது. உங்களுக்கும் நார்த் ஈஸ்ட், மணிப்பூர் போன்ற இகுதிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்விகள் எழும்புகிறது. நான் இப்ப நடக்கக்கூடிய மணிப்பூரை கூறவில்லை, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் நடந்துட்டு இருந்த மணிப்பூரை குறிப்பிடுகிறேன். உங்களுக்கும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களுக்கும் என்ன வித்தியாசங்கள் என்று கேள்வி கேட்கிறேன். ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறேன். இது ரொம்ப ரொம்ப தமிழர்களையும் தமிழ்நாடு அரசையும் அவமானப்படுத்துகின்ற காவல்துறை செயல்கள் என்பதை முதலில் பதிவு செய்கிறேன். அதனால உடனடியாக இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. மாற்றதினால்தான் இவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 3 என்கவுண்டர் எப்ப வந்ததுன்னா, டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை எப்பொழுது நீங்கள் ஏடிஜிபி எல்என்டோவாக மாற்றி அருணை சிஓபியாக கொண்டு வந்து அங்கே பணி செய்து கொண்டிருந்த கமிஷனரை வெளியேற்றி அங்கே பணி செய்து இருந்த 2 அடிஷனல் கமிஷனர்ஸும் வெளியேற்றினீர்களோ, அதற்கு பின்பு ஏற்பட்டதான் இந்த 3 என்கவுண்டர்ஸ். அதனால ஒரே பிரஷ்ல நான் எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் பிரஷ் பண்ண தயார் இல்லை. எனக்கு ஒரு 40 வருஷம் அனுபவம் இருக்கு குறைந்தபட்சம். அந்த 40 வருஷம் அனுபவத்துல பல காவல்துறை அதிகாரிகளை பார்த்திருக்கிறேன். மிக திறமையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து நான் பேசுகிறேன். அருணையும் டேவிட்சன் தேவாசீர்வாதத்தையும் மற்ற காவல்துறை அதிகாரிகளுடன் அதே பிளாங்க்ல நான் போட்டு பேச விரும்பவில்லை. இவர்களை நான் விமர்சனம் செய்கிறேன் என்றால் பலரை மதிக்கிறேன் என்பதையும் சேர்த்து கூற விரும்புகிறேன். ஆனால் விமர்சனம் செய்யும் போது கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், காவல்துறை பற்றி பேசுவதற்கு சராசரி மனிதனுக்கு தைரியம் இருக்காது. எங்களுக்கு இந்த தைரியம் வந்ததற்கு காரணம், கடந்த 40 ஆண்டுகளாக இதே தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால், பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கு என்ற காரணத்தினால் பலர் சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் கூற விரும்புகிறேன். குறிப்பாக நாங்கள் ஏற்றி இருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக, இப்பொழுதுதான் கூட்டு இயக்கத்தினுடைய கூட்டமும் முடிந்திருக்கு. அந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தீர்மானம் போட்டதால் அதையும் அவர்கள் சார்பாகவும் நான் கூற விரும்புகிறேன். இது சுமார் 80 அமைப்புகளுடைய கூட்டு இயக்கம். இந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக நான் கூறுகிறேன், இது ஒரு கொடூர எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங். என்கவுண்டர் சாவு, மோதல் சாவு என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்கக்கூடிய ஒரு கொலை என்று நான் முதலில் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். அந்த கொலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, அந்த கொலை நடந்த பகுதிக்கு பொறுப்பாக இருந்த அருண் அவர்களுக்கும், சிஓபி அருண் அவரையும், சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதமும் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். காரணம், நீங்கள் உடனடியாக இடம் மாற்றுவீர்கள். இடம் மாற்றத்துக்கெல்லாம் நாங்க ஆள் கிடையாது. நீங்கள் இடம் மாற்றிதான் இது போன்ற கொலையாளிகளை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக நான் வைக்க விரும்புகிறேன். கொலையாளிகள்ன்ற வார்த்தை கொஞ்சம் அதிகபட்சமா தெரியல, ரொம்ப கண்டிப்பாக இந்த மூன்று வழக்குகள், கடைசியாக நடந்த 3 வழக்குகளில் அந்த வார்த்தையை பயன்படுத்துவதில் எனக்கு எந்த அச்சமும் கிடையாது. ஏன் தைரியமாக சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கு தெரியும், டிஷாவுடைய கேங் ரேப் இன் ஹைதராபாத் டிசம்பர் 2019 4 நபர்களை பிடித்து அதில் 3 பேர் ஜுவனைல் என்று கருதுகிறேன். அவர்கள் வழக்கை விசாரிப்பதற்கு அங்க உச்ச நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சிர்புர்கர் கமிட்டியை நியமனம் செய்தார்கள். ஜஸ்டிஸ் சிர்புர்கர் கமிட்டியில ஜஸ்டிஸ் சிர்புர்கரோட ஒரு ரிட்டையர்ட் பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜும் நம்முடைய ஐபிஎஸ் ஆபிசர் மதிப்புக்குரிய கார்த்திகேயன் அவரும் இடம்பெற்றார்கள். 2012ஆம் ஆண்டு நடந்த 2019ஆம் ஆண்டு ஆரம்பித்த அந்த விசாரணை 2022 அறிக்கை முடித்து அது போலி மோதல் சாவு, அது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இங்கேயும் அது கண்டிப்பாக நிரூபணமாகும் என்ற காரணத்தினால்தான் தைரியமாக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். மோதல் சாவு என்று நான் பயன்படுத்தவில்லை. 2வது, நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு பதில், இப்பொழுது நமக்கு அடியில் இருக்கக்கூடிய சட்டம் என்னவென்றால், புதிதாக இருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ் சட்டம் வந்துருச்சு. போட்டி கொண்டிருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ் சட்டம், எல்லாம் இந்த கிரிமினல் லாஸ், மேஜர் கிரிமினல் லாஸ் வந்துருச்சுன்றாங்க. இதுல மினிமம் என்ன, உங்க கஸ்டடியில திருவங்கடம் போனார், உங்களுக்கு கஸ்டடி கொடுத்தது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், நீங்கள் மனு செய்து கஸ்டடி பெறுகிறீர்கள். நீங்கள் மனு செய்து கஸ்டடி பெற்ற திருவங்கடத்தை காப்பாற்ற தரம் இல்லாத ஒரு காவல்துறை அதிகாரி. How much care you should have taken? How much care? சரி,
ஒரு கொடூர குற்றத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். பிஎன்எஸ்எஸ் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குதுன்னா செயின் போடுறதுக்கு, ஹேண்ட் கஃப் போடுறதுக்கு போட்டீங்களா? இதுதான் உங்க வழக்கா? செயின் போட்டவர் தான் உங்கள்கிட்ட ஓடிட்டாரா? லீடிங் செயின் போட்டிருந்தவர் தான் ஓடிட்டாரா? அடுத்தவர் பாலாஜி விட்டுருவோம், இந்த ஆளுக்கு வருவோம். இவர் நேத்தான் பிடிச்சிங்க. ஏன் நீங்க இவ்வளவு கொடூரமான குற்றவாளியாக இருந்தால், ரவுடியாக இருந்தால், வன்முறையாளராக இருந்தால் அவரை தகுந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய தரம் தமிழக காவல்துறையில இல்லையா? அதான் நீங்க சொல்றீங்களா? சாதாரண ஆள் உங்களுக்கு ஏப்ப சோப்ப கிடைச்சா அவனை என்ன பாடுபடுத்துறீங்க? உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் பிஎன்எஸ்எஸ்ல இந்த அதிகாரம் இருக்கு. இந்த மனிதர்களை செயின் போடக்கூடாது என்ற வாதங்கள் வைக்கக்கூடிய நானே உங்களை வாதத்திற்காக கேட்கிறேன், ஏன் நீங்க செயின் பண்ணாம கொண்டு போனீங்க? அப்போ உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு, செல்ஃப் டிஃபென்ஸ் கிடையாது, உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ல வர, மென்சரியா இருக்கு. அதனாலதான் இந்த வார்த்தையை கூச்சப்படாமல் பயன்படுத்தினேன் என்று பொறுப்புடன் கூற விரும்புகிறேன். இந்த 3 கொலைகளும் 10 வாரத்தில் நடந்திருக்கு. 10 வாரத்தில் நடந்திருக்கு. அந்த 3 கொலைகளுக்கு முன்னாடி இது போன்ற 10 கொலைகள் நான் செய்தேன் என்று பகிரங்கமாக பத்திரிகைகளுக்கு வாக்குமூலம் கொடுத்த, அதை பற்றி பீத்திக் கொண்டிருந்த, அதை பற்றி நீதிமன்றத்திலே SHRC கிராஸ் எக்ஸாமினேஷன்ல 10 என்கவுண்டர் செய்திருக்கிறேன் என்று பீத்திக் கொண்டிருந்த வெள்ளதுரையை சஸ்பெண்ட் செய்கிறார்கள். அவருடைய சஸ்பென்ஷன் ஆன ஆர்டர் வாங்கின பிற்பாடு இறுதி நாள் அன்று சுமார் 2-3 நாட்களுக்கு பிறகு அதே ஹோம் செக்ரட்டரி அதை விட்ரா பண்ண வைக்கிறது எந்த அரசு? இந்த அரசு தானே. அப்போ என்ன காட்டுது? தண்டனை மறுப்பு, இம்பியூனிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்றோமே, இந்த தண்டனை மறுப்பை உள்வாங்கி இருக்கக்கூடிய அரசு தான் இந்த அரசு என்பதை பொறுப்புடன் குற்றச்சாட்ட விரும்புகிறேன். அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி, அருணா ஜெகதீஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரி 17 நபர்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஆமா, அது 2 பேர்கள் கூட போயிருக்கிறான். உங்களுடைய சட்டசபையில் அதை வைத்து அங்கீகாரம் பெற்று ஒப்புதல் அளித்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறிய பிறகு நான் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். வழக்கை தொடர்ந்துட்டானே பயன்படுத்திக் கொள்வோம் என்ற அளவிற்கு கூட ஒரு 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 கருத்து இல்லாமல் நீங்கள் அந்த வழக்கில் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லையே. அப்ப என்ன சிக்னல் கொடுக்குறீங்க? இது மாதிரி கொடூர சித்திரவதை செய்பவர்களையும், கொடூர கொலை செய்பவர்களையும், கொடூர போலீஸ் ஆக்ஷன்லையும் யாரையும் தண்டிக்கக்கூடிய அரசாக நாங்கள் இருக்க மாட்டோம். தேர்தல் நேரத்தில் மட்டும் நாங்கள் இது போன்ற பொய் பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய அரசு தான் இது என்ற ஒரு பொது கருத்து உருவாக்குவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்று கூற விரும்புகிறேன். அது இல்லை என்றால் அதை தவறு என்றால், நான் சொல்லக்கூடிய கூற்று தவறு என்றால் அதை திருத்தி மாற்றி சொல்ல வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் தான் என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன். இப்படி பேசுறதுனால ஏதோ திமுக எதிரானவர்கள் கணக்கு போட்டுறாதீங்க. எங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏதோ இந்த கணக்குகள்ல போய் எங்களை மாட்டி விட்டுறாதீங்க தயவு செய்து. நீங்க எப்பயுமே இந்த தரவுகள் அடிப்படையில இஷ்யூஸ் பேஸ்ல பேசக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க. அந்த அடிப்படையில இந்த விவகாரத்துல கூட ஒரு ரவுடியை தான் வந்து அவர் கொண்டிருக்கிறாரு, ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் அவர் மீது தொடர்ந்து சரித்திர பதிவில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் காவல்துறை தாக்க முயற்சி பண்ணும்போது கொலை பண்ணிருக்கிறாருன்னும் போது மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இப்ப குற்றங்கள் குறைஞ்சிருக்குது, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது அப்படிங்கிற தரவுகளை முன்வைக்கிறாங்களா காவல்துறை. அப்ப அதற்கு என்ன பதில் கொடுப்பது? காவல்துறை தான் வைக்கிறாங்க, கட்சிகள் சொல்லவில்லை, எதிர்கட்சிகள் சொல்லவில்லை, டேட்டா சொல்லவில்லை. கொடூர குற்றங்கள் அதிகமாக வளர்ந்துகிட்டு இருக்கின்றதா நம்ம பாக்குறோம். நீங்க மக்கள் மத்தியில இது போன்ற ஒரு பொது கருத்து உருவாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக என்கவுண்டர்ல இறங்காதீர்கள் என்றுதான் நான் சொல்றேன். பொதுமக்கள் மத்தியில சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிற பொது கருத்து வளமாக போய் கொண்டிருக்கிறது. அதை வளமாக கொண்டு செல்லுகின்ற எதிர்கட்சி இல்லை என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கு. மக்கள் மத்தியில் இதை ஆழமாக கொண்டு செல்லுகின்ற ஒரு எதிர்கட்சி இல்லாத சூழலில் தான் இவர்கள் இந்த பொது கருத்தை உருவாக்குவதற்கு அருண் போன்றவர்களும் டேவிட்சன் தேவாசீர்வாதரும் இந்த வாதத்தை கொண்டு செல்கிறார்கள். நீங்க நினைப்பீங்க, ஏன் இந்த நபர்களை எல்லாம் குறிப்பிட்டு கூறுகிறார்? எங்க ஊர்ல கமிஷனரா இருந்தவரை வேற யாரும் பேச முடியாது, எனக்கு தான் தெரியும். அவர் இந்த ஊர்ல கமிஷனரா இருந்தவர். அவர் என்னென்ன குற்றங்கள் செய்திருக்கிறார், எதையெல்லாம் மறைப்பதற்கு என்னெல்லாம் செய்தார் என்றதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள். அதனால அவரை சொல்றோம் என்றால் அவரை அந்த மாதிரி இடத்துல வச்சிருக்க, அவர் முதல்ல ஐஜி இன்டெலிஜென்ஸா ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸா வச்சிருக்க கூடாது என்ற ஒரு பிரச்சாரம் ஓடியது. அதை கூட கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் சட்டம் ஒழுங்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த விமர்சனங்களை தாங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கக்கூடிய அரசு என்பதை நீங்கள் சுட்டி காட்டுவதற்காக அவரை கொண்டு போய் எல்லண்டோல போட்டு, அருணை கொண்டு வந்து இங்க போட்டு,
அங்க இருக்கக்கூடிய கமிஷனரை தூக்கி 2 அடிஷனல் கமிஷனர்ஸ் தூக்கிட்டு நடந்த நாடகம் தான் இந்த இந்த என்கவுண்டர்ஸ் என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். வழி ஒரே ஒரு வழிதான். எங்களை போன்றவர்கள் இனிமேல் உட்கார்ந்துகிட்டு வழக்குகளை தொடர்ந்து வெள்ளதுரைக்கு எதிராக 2010ஆம் ஆண்டு போட்ட வழக்கு 24 இறுதி விசாரணை உயர் நீதிமன்றத்தில் முடிந்து தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு. அப்ப இம்யூனிட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்துங்க. 2002ஆம் ஆண்டு சைலேந்திர பாபு டிசி அண்ணா நகரா இருக்கக்கூடிய நேரத்தில், கே நகரா இருக்கக்கூடிய நேரத்தில் அசோக் நகர் பகுதியில் போட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்த ஆக்கு சுப்பிரமணியம் வழக்கு 22 ஆண்டுகளுக்கு பிறகு, எழுதி கொள்ளுங்கள், 22 ஆண்டுகளுக்கு பிறகு 20 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு அவர் பெற்றிருக்கிறார், எல்லாத்தையும் நிரூபித்து. அதனால நாங்க இது போன்ற இழிச்சு வாயங்களா உட்கார்ந்துக்கிட்டு வழக்குகள் தொடருவோம். சரித்திரத்தில் யாரோ எங்களை பத்தி பேசுவாங்க நினைப்பதற்காக நாங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அமைதி காக்கக்கூடிய அவர்களுடைய ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளே அமைதி காக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று வருத்தத்துடன் கூற விரும்புகிறேன். இல்லை என்றால் எம்டிஎம்கே கட்சியில பொறுப்பாக இருந்த அந்த விளையாபுரியை எப்படி சித்திரவதை செய்தார்கள் காஞ்சிபுரத்தில். அவரை கொலை வழக்கில் நீங்கள் சம்மந்தப்படுத்தியதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் ஒரு கஸ்தூரி என்ற இன்ஸ்பெக்டர் கொலை செஞ்சிருந்தாருன்னா அதுக்குரிய விசாரணைக்கு அவரை கட்டுப்படுத்துங்க, அவரை கைது செய்யுங்கள், அவரை கஸ்டடியில எடுங்க, முறையா விசாரிங்க. அதுக்கு தானே அவனுக்கு பிஎன்எஸ்ல 15 நாட்கள் கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தினீங்களா? அது சாதாரண போலீஸ் செய்யல, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் உதயகுமார் என்ற ஒரு சின்ன பையன் செய்திருக்கிறார். எவ்வளவு கொடூரமான குற்றம்! நீங்களும் நானெல்லாம் எஸ்டிஎஃப்ல வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நடந்த அந்த கொடூர குற்றங்கள் காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் மேலதிகாரிகள் அங்கீகாரம் இல்லாமல் நடக்குது என்று கருதுகிறோமா? மேலதிகாரியுடைய முழு அங்கீகாரத்தோடு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்றுதான் வருத்தமாக இருக்கு என்று கூறுகிறேன். ஆகவேதான் கட்சிகள் பேச வேண்டும், ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் பேச வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் நான் வலியுறுத்தி கூறி வைக்கக்கூடிய கோரிக்கை, நான் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை, 60 நீதிபதிகள் கொண்ட சென்னை உயர் நீதிமன்றம் இந்த 60 நீதிபதிகளுடைய மனசாட்சியை சார்பாக தானாகவே முன் வந்து இந்த 3 என்கவுண்டர் ஆச்சு, குறைந்தபட்சம் 16 என்று நான் இப்ப சொல்லவில்லை, குறைந்தபட்சம் 10 வாரங்களில் ஏற்பட்ட அந்த 3 என்கவுண்டரை சுவமோட்டோவாக நீங்களே எடுத்து இதை நடத்துவதற்கு தரமான வழக்கறிஞரை நீங்களே நியமனம் செய்து இதை விசாரிப்பதற்கு யார் குழுவாக இருக்க வேண்டும் என்றது நீங்களே முடிவு செய்து அரசியல் சட்டத்தினுடைய மனசாட்சியாக கண்டிப்பாக செயல்படுவோம் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ப வேண்டும் என்றால் உயர் நீதிமன்றம் செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை பொறுப்புடன் மிக தாழ்ச்சியுடன் நான் முன்வைக்க விரும்புகிறேன். என்னுடைய குரல் இப்படி இருக்குன்னா ஆதங்கத்தின் காரணமாக இருக்கு தவிர இது நீதிமன்றத்தின் மேல் இருக்கக்கூடிய கோபம் கிடையாது. நீதிமன்றம் செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய உரிமை ஒரு வழக்கறிஞராக எனக்கு இருக்கு. நான் தலை குனிய வேண்டிய சில நாட்கள் எப்பொழுதென்றால் இது போன்ற ரவுடி கும்பலில் நான் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சமுதாயமும் இருக்கே என்ற நேரத்தில் நானும் தலை குனிகிறேன் என்று கூறி நாம எல்லோரும் தலை குனியக்கூடிய நேரத்தில் நீதிமன்றம் கண்டிப்பாக என்னுடைய பங்கை செலுத்துவேன் என்று செயல்பாட்டில் காட்ட வேண்டிய வாய்ப்பு இதுதான் என்பதை மிக பொறுப்புடன் கூற விரும்புகிறேன். 2வது, இங்கே பணி செய்து பல ஆண்டுகள் பணி செய்து அவருடைய தந்தையும் மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருந்த மறைந்த மதிப்புக்குரிய சாமிதருடைய மகன் மணிக்குமார் அவர்கள் கேரளாவில் சீஃப் ஜஸ்டிஸா இருந்து இப்ப நம்முடைய எஸ்ஹெச்ஆர்சியுடைய சேர்மனாக இருக்கிறார். ஜஸ்டிஸ் இளங்கோ அவருடன் உறுப்பினராக இருக்கிறார். மிஸ்டர் கண்ணதாசன் அவர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள். அவர்களும் தானாக முன் வந்து எஸ்ஹெச்ஆர்சி சட்டத்தில் இருக்கக்கூடிய சுவமோட்டோ பவர்ஸை பயன்படுத்தி அவர்களும் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடிஸ் என்று நாங்கள் பேசுவதில் தயக்கத்துடன் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை பொறுப்புடன் மரியாதையுடன் உங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு தெரியும் என்ற காரணத்தினால், ஆனால் எங்களை போன்றவர்கள் பேசவில்லை என்றால் சமூகம் எங்களை தப்பா நினைக்கும் என்ற காரணத்திற்காக நான் இது போன்ற சேனல் மூலமாக உங்களை கேட்டு 3வதாக இலவச சட்ட உதவி ஆணைக்குழு உண்டு மாநில ரீதியில். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அதுக்கு சேர்மனாக இருக்கிறார், ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பேட்டனாக இருக்கிறார், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிக்கு டிஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதுக்கு சேர்மனாக இருக்கிறார்.
உங்களுக்கு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 படி செக்ஷன் 12 கீழ் உங்களுக்கு காவலில் இருப்பவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. இந்த இந்த சம்பவத்தில் சைசிங் ராஜாவாக இருக்கட்டும் அல்லது பாலாஜியாக இருக்கட்டும், திருவங்கனாக இருக்கட்டும், பாலாஜி கூட நான் விட்டுறேன், திருவங்கனும் சைசிங் ராஜாவை எடுத்துக்கிறேன், இது ரெண்டும் கஸ்டடியில் இருந்தவர்கள். இந்த வழக்குகள்லாம் நாங்க கொண்டு செல்ற வழக்குகளாக இல்லாமல் எங்களை விட சட்டத்தில் அதிக அக்கறை உள்ள இந்த பொறுப்புகளே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய நீதிபதிகள், நீங்கள் இந்த வழக்குகளை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக தொடர வேண்டும் என்று நல்சா சொல்லி இருக்கு. நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அதன் கட்டளையின்படி நீங்கள் செய்வீர்கள் என்று இந்த கோரிக்கையை உங்கள் முன் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இல்ல போலீஸ் ஸ்டேட்டா மாறணும்ன்ற ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்கா? ஹென்றி எஃப்ஐயோட குரல் அது தெரியுது. அப்படி அலோவ் பண்ணிட்டாங்கன்ற வருத்தம் தான் எங்கிட்ட இருக்கு. அப்படி அலோவ் பண்ணிட்டாங்களே. நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறை வாழ்க்கை என்றால் என்னன்னு தெரியும், சித்திரவதை என்றால் என்னன்னு தெரியும், ஜெய்பீம் படத்தை பார்த்து கண்ணீர் சிந்தியவர் என்று எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது என்றால் அவர் கையை தாண்டி நடக்குதா? இஸ் ஹி கெப்ட் இன் தி டார்க்? யார் டிக்டேட் பண்றாங்க என்ற கேள்விகள் பொதுமக்கள் கருத்தில் மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் என்கவுண்டர்ல போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் சந்தேகம் வருது. ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கில் கொண்டு செல்கின்ற விசாரணை சரியான பதில போதா? ஒரே அரசியல் கட்சி சார்ந்தவர்களா கொண்டு வந்துட்டு இருக்காங்களே, புதிய புதிய பெயர்கள்லாம் சேர்த்துட்டு இருக்காங்களே என்ற நியாயமான சந்தேகங்கள் வருது. இதுல நீங்க ரொம்ப முக்கியமான நபர் என்று கைது செய்தீர்கள் நேற்று வரைக்கும். இப்ப அவர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இருக்கக்கூடிய இரண்டாவது மோதல் சாவுன்னு சொன்னா இல்ல ஜாயிண்ட் கமிஷனர் பேசுறாரு. கமிஷனருக்கு பேசுறதுக்கு தெரியும் இல்ல, ஜாயிண்ட் கமிஷனர் விட்டு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இது சவுத்துல நடந்த விஷயம், நீலாங்கரைக்கு கொண்டு போனோம். நீ அந்த அந்த கடப்பாருந்து கொண்டு வந்தவனை நார்த் ஜோன்ல வைக்கிறதுக்கு பதிலாக சவுத் ஜோன்ல கொண்டு போய் நீ முடிச்சதுனால இப்ப வேற வழக்குல அவன் மேல ஏற்கனவே நிறைய வழக்கு இருக்குதானே செய்யும். அவங்களாம் குற்றவாளிகள் தானே, அவங்களாம் மிக மோசமானவங்க தானே. அவங்களுக்காக நாங்க வாதாடிக்கிட்டு இருக்கோம் கிடையாது, சட்டத்தின் ஆட்சிக்காக வாதாடி. தரமான ப்ராசிக்யூஷனை கொண்டு செல்லுங்கள், தரமான இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கொண்டு வாங்க. அந்த தரமான காவல்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்தி இந்த விஷயங்களை சொல்றேன். எந்த விதத்திலும் என்னுடைய கடுமையான வார்த்தைகள் அது போன்ற சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நான் பயன்படுத்துகிறேன் என்று அவர்களும் நினைத்துக் கொள்ள மாட்டார்கள், நானும் அதை கவலைப்படுத்தவில்லை. அப்படி இருப்பது கடினம். அருண் போன்றவர்கள் செயல்படுகின்ற வழி கோழைத்தனம் என்று கூற விரும்புகிறேன். You are not willing to play the role that the law has expected you to. காக்கி சட்டை போட்ட பிற்பாடு உன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் வருகின்ற ஒரே ஒரு சோர்ஸ் சட்டத்தின் வாயிலாக தான், not through your revolver. அந்த ரிவால்வரை பயன்படுத்தி செயல்படுவதற்கு காக்கி சட்டையை கழட்டி விட்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன். அது போன்ற ட்ரைனிங் வேணும்னா பாருங்க. இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்களா? மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம் அனுப்பியிருக்கீங்களா? காஞ்சிபுரத்துடைய ஏஎஸ்பியா இருக்கக்கூடிய உதயகுமார மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்க சப்ஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி பண்ணிருந்தீங்கன்னா இது போன்ற கொடூர சித்திரவதை அந்த நான் சொன்ன அந்த வழக்குல செஞ்சிருக்க மாட்டாங்க. மறந்துடாதீங்க, அவர் சித்திரவதை செய்த பிரபு 21 டயாலிசிஸ் அண்டர்கோ பண்ணார். 21 டயாலிசிஸ். அதனால உயிரோடு இருக்கிறார். அவன் அடுத்தவருக்கு எத்தனை நம்பர் தெரியாது. இப்பதான் அதெல்லாம் முடிச்சுட்டு வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருந்து வெள்ளூர் சிறைக்கு போயிருக்கிறார். இதெல்லாம் உள்ளார போனோம்னா அது என்ன தெரியுதுன்னா, இந்த இம்பியூனிட்டி, தண்டனை மறுப்பு என்பது தமிழகத்தில் வளர்ப்பதற்கு இந்த ஆட்சி இடம் கொடுத்து விட்டது என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்து, தயவு செய்து உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு டிஜிபிக்கு மட்டும் 2 ஆண்டுகள் டென்யூர் என்று சொல்லவில்லை, ஆபரேஷன் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் 2 ஆண்டுகள் கொடுத்தாங்க. அப்ப ஏன் சென்னையில் இருக்கக்கூடிய ரத்தோரை நீங்க மாத்துறீங்க? சென்னையில் இருக்கக்கூடிய 2 அடிஷனல் கமிஷனர்ஸ் ஏன் மாத்துனீங்க என்ற கேள்விக்கு பதில் யார் கூறுவா? ஹோம் செக்ரட்டரி கூறுவாங்களா? ஹோம் செக்ரட்டரியே தூக்கிட்டீங்க. அந்த ஹோம் செக்ரட்டரி இந்த தமிழகத்துக்கு என்ன பெயர் பெற்ற ஒரு ஹோம் செக்ரட்டரி, அவர்களையும் தூக்கிட்டீங்க. உங்களுக்கு தேவையானால் ஐஏஎஸ் அமுதா தேவைப்படும், உங்களுக்கு தேவையில்லை என்றால் அமுதாவை நீங்கள் தூக்கி விடுவீர்கள், உங்களுக்கு தேவை என்றால் இன்னாரை இங்கே போடுவீர்கள் என்பதற்கு உச்ச நீதிமன்றம் ஆணை கொடுக்கவில்லை. உச்ச நீதிமன்றம் all police officers who are in operational duty have to undergo a tenure of 2 years ன்னு சொன்னீங்க. எத்தனை எஸ்பி நீங்க 2 வருஷம் வச்சிருக்கீங்க? எத்தனை டிசிசி நீங்க 2 வருஷம் வச்சிருக்கீங்க? எத்தனை சிஓபிஸ் நீங்க 2 வருஷம் வச்சிருக்கீங்க?
ஏன் அவசரப்பட்டு அருணை வந்து மிஸ்டர் ரத்தோரை மாத்திக்கிட்டு அருணை கொண்டு வந்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. இதுதான் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரிஞ்சு செய்கிறார்களா, தெரியாமல் செய்கிறார்களா என்ற அதனால் தான் அந்த கேள்வியை நான் எழுப்புகிறேன். தெரியாம செய்ய முடியாதுல்ல சார், ஆஃப் கோர்ஸ், பிகாஸ் ஹி இஸ் த டாப் ஆஃப் த கவர்மெண்ட். நான் கேட்கறது கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவா, எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவா என்பதையும் நான் இந்த நேரத்தில் கேள்வி எழுப்புகிறேன். நிச்சயமா ரொம்ப விரிவான ஒரு ஆழமான கூட்டாட்சிக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர்ஸுக்கும் இதே மனசாட்சி இருக்கு. எஸ், ஏதோ நான் மனசாட்சி பேசுறேன்றது கிடையாது. டிஎம்கே கூட அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் என்னை விட பொறுப்புடன் கூறுகிறேன், என்னை விட ஆழமான அனுபவம் உள்ளவர்கள், மனசாட்சி உள்ளவர்கள், அவர்களும் வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் பேச விரும்புகிறேன். எத்தனை சம்பவங்கள், கஸ்டோடியல் டெத்ஸ், சட்டசபை நடக்கக்கூடிய நேரத்தில் நடந்த கஸ்டோடியல் டெத் எல்லாம் மறந்துட்டோமா? ஏப்ரல் மாசம் 22 நடந்த கஸ்டோடியல் டெத், நம்ம விக்னேஷுடைய கஸ்டோடியல் டெத் சென்னை செக்ரட்டேரியட் காலனில நடந்தது. முதல்ல இல்லை நாங்க. அதுக்கப்புறம் 17 காயங்களுடன் போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் கொடுத்த உடனே சட்டசபையில மாண்புமிகு முதலமைச்சர் ஆம் என்று சொல்லி 6 போலீஸ வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் சிபிசிஐடி அங்க போட்டிருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை இன்னும் கட்சிக்காரர்களிடம் கொடுக்கவில்லை என்று வருத்தத்துடன் கூறுகிறேன். இதெல்லாம் நாங்க சும்மா பேசுறோம்னு நினைச்சிடாதீங்க, ஹோம்ஒர்க் செய்யாம பேசுறோம்னு நினைச்சிடாது. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. விளையாட்டுத்தனமாக அங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஏப்ரல் 2022 ஒரு பைசா எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்துல இன்னும் அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கவில்லை. இதெல்லாம் ஹோம்லெஸ் பீச்ல வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பசங்களுடைய அண்ணன் இறந்து போன ஒரு வழக்கு. இப்படி நான் ஒன்னொன்னா பட்டியல் போட்டுட்டே போலாம். தாம்பரத்துல திரு அமல்ராஜ் இருக்கும்போது 2 என்கவுண்டர் நடத்தினாரு, நீதிமன்றத்தை விசாரணையில் இருக்கு. அதனால நீங்க என்கவுண்டர் நடத்திட்டு போயிடலாம். ஆனா உங்க மனசாட்சியில இறுதி வரைக்கும் இது உங்களை கஷ்டப்படுத்துகின்ற சம்பவமா இருக்கும், மறந்துடாதீங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பொய் சாட்சியங்களை எழுத வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் பதறி போன பல காவல்துறை அதிகாரிகளை மறந்து விடாதீர்கள் என்று இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி, பதில் நீதிமன்றம் செயல்பட வேண்டும். There is nothing short of the High Court. ஹைகோர்ட் ஜட்ஜஸா இருந்துட்டீங்கன்னா இதில் செயல்படுவதற்கு தயார் நிலையில் தான் நீங்கள் ஓத்தெடுக்கிறீங்க. இன்னைக்கு 3 பேர் பதவியேற்பு 5 மணிக்கு நடக்க போகுது. அவர்களையும் சேர்ந்துதான் நான் கேட்கிறேன். மனசாட்சி, கூட்டு மனசாட்சி, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி செயல்பட வேண்டும் என்றால் நீதிமன்றங்கள் இதை சுவமோட்டோவாக எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். எஸ்ஹெச்ஆர்சி சுவமோட்டோவாக தலையீடு செய்யுங்கள். தாமதம் இருக்கக்கூடாது. இலவச சட்ட உதவி ஆணைக்குழு தலையீடு செய்யுங்கள். நீங்கள் தலையீடு செய்யும் போது உங்கள் பின்னால் நாங்கள் நிற்க தயார் என்று கூறுகிறோம். எங்களுக்கு பணி வேற, அந்த பணிகளை நாங்கள் செய்வோம். மக்கள் மத்தியில் சட்ட விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய, தைரியத்தை உருவாக்கக்கூடிய, நம்பிக்கை உருவாக்கக்கூடிய, வேற வழியில் நீதி தேடாதீர்கள் என்று கூறி ரவுடிசத்தை அனைத்து கட்சிகளிலும் நீக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, அரண்களாக நிற்பது வெவ்வேறு அரசியல் தலைவர்களும் கட்சிகளும் கீழ்மட்ட பொறுப்பாளர்களும் என்று இந்த நேரத்தில் குற்றச்சாட்டு வைத்து, கட்சிகளுக்கும் ஒரு பங்கு இருக்கு. காவல்துறை மட்டும் மேல போட வேணாம். ரவுடிகளை பிடிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு கட்சியும் முன் வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டு, நாளைக்கு எங்க கட்சியில ரவுடிஸே கிடையாது, இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுவர்களுக்கும் என் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை என்று தலைவர்கள் வந்து பேசிட்டோம். அதுதான் இதுக்கு உறுதியான இறுதி மாற்றமாக இருக்கும் என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி.